இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்குமே மற்றவர்களுடன் நல்ல உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நம்மோடு பழகும் சில உறவுகள் அவர்கள் சொல்லும் அனைத்திற்கும் ஆம் என்று பதில் கூற வேண்டும் என்று நினைப்பதுண்டு. அப்படி அவர்களோடு இணங்கி போனால் மட்டுமே நமது உறவுகள் வலுப்பெறுகிறது. இல்லை என்று பதில் சொன்னால் பல உறவுகள் நம்மை உதறிச் செல்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்திற்கும் ஆம் என்று பதில் சொன்னால்தான் நமது உறவுகள் நீடிக்கும் என்றால், அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நாம் இல்லை என்று சொல்லவும் நமது மனதை பக்குவப்படுத்த வேண்டும். எல்லா நேரத்திலும் ஆமாம் என்று தலையாட்டினோம் என்றால் இழப்பு நமக்குத்தான் என்பதை புரிந்து கொள்வோம். ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்வதால் எழும் பிரச்சனைகள், குழப்பங்கள் தான் எண்ணிலடங்காதவை என்பது நாம் அறிந்ததே. எது முடியுமோ அதற்கு ஆம் என்றும், எது முடியாததோ அதற்கு இல்லை என்றும் சொல்ல கற்றுக்கொள்வது நலம். இதனால் வாழ்வில் தொல்லைகள் குறையும் என்பதை புரிந்து கொள்வோம். செல்வச் சீமாட்டி ஒருத்தியின் வாழ்வில் வீசிய சூறாவளியால் தரையிலே செருப்பில்லாமல் நடக்க வேண்டிய தாழ்ந்த நிலையிலே உன்னால் எப்படி சமாளிக்க முடிகிறது என்ற கேள்விக்கு அவளது பதில், எல்லாவற்றிற்குமே என் மனதை பழக்கி வைத்திருக்கிறேன் என்று கூறி, மனதிற்கு தேவை ஏற்படின் இல்லை என்ற பதிலை தெளிவாக தர முடியும் என்று விளக்கினாள். வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, இது துன்பம் அல்ல, நமது வாழ்விற்கு அளிக்கப்படும் உரம் என நினைத்து வருந்தும் மனதிற்கு இல்லை என்று கூறி மகிழ்ச்சியை வரவழைக்கும் வித்தையை கற்றுக்கொண்டவன் மனதில் தலைவனாகிறான். நாமும் தேவைப்படும் நேரங்களில் இல்லை என்று சொல்லவும் நம்மை பயிற்றுவிப்போம். பிறருக்கு ஆம் என்று சொன்னால் மட்டுமே என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று நினைப்பவன் தண்ணீருக்குள் மூச்சுவிட முடியும் என்று நினைப்பவனைப் போலத்தான். தேவைக்கேற்ப, சூழலுக்கு ஏற்ப இல்லை என்று சொல்லியும் மகிழ்ச்சியாக வாழ்வது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆம் என்ற சொல்லால் உறவு மதிப்பு கிடைத்தாலும் வாழ்வேன், இல்லை என்றாலும் வாழ்வேன் என நினைப்பவனே ஞானி. இவனால் தான் எதற்காகவும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இல்லை என்பதன் காரணத்தை பொறுமையாய் விளக்கி வாழ முடியும். சில நேரங்களில் ஆம் என்ற மணியோசை மட்டுமே நம்மிடம் ஒலிக்குமானால் அது வாழ்விற்கு அர்த்தமில்லாத வெறும் ஓசையாக மாறிவிடும். தனி மனித ஆளுமை உணர்வோடு இல்லை என்ற ஓசையும் ஒலிக்கச் செய்தால் நலம் பயக்கும். நம் வாழ்வில் ஆம் மற்றும் இல்லை என்ற இரு பதில்களும் இருந்தால்தான் வாழ்வு இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அனைத்திற்கும் ஆம் என்று பதில் சொல்லி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
உங்களிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல், ஆயர் நீரே அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைத்தளிப்பீரே, வியத்து களைத்த எமக்கு நீரே, தயவாய் துயிலுற நேரம் தந்தே, தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம், உணவோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறவுடன் பெருக.
என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானேன், இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்தியிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் நண்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பனே.
தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 100, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 5. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்லர். எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்லர் என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம்.
அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மறு உருவங்களாக திகழ்ந்திடவும் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 9 புனித ஜார்ஜ் பிரேக்கா. இத்தாலி நாட்டின் மால்டாவில் உள்ள வெல்வெட்டாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1880 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் பிறந்தார் ஜார்ஜ் பிரேக்கா. தன் 16வது வயதில் இறை அழைத்தலை பெற்ற இவர் மால்டாவிலிருந்த குருமடத்தில் குரு மாணவராக பயிற்சி பெற்றார். குருத்துவ பயிற்சியின் போது தியாகோன்களின் ஆன்மீக வாழ்வு மேம்படுவதற்கு ஒழுங்குகளை வரையறுத்த ஜார்ஜ் பிரேக்கா கிபி 1906 டிசம்பர் 22ஆம் நாள் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். பொதுநிலையினரும் கிறிஸ்துவ மறைக்கோட்பாடுகளை அறிந்து கொண்டு பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கிபி 1907ஆம் ஆண்டு சொசைட்டி ஆஃப் கிறிஸ்டியன் டாக்ரின்
என்ற அமைப்பினை நிறுவினார். மால்டாவின் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று இறைப்பணிகளை செய்த ஜார்ஜ் பிரேக்கா இளைஞர்களுக்கு ஆண்டவரை அறிவித்து விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். இத்தாலிய மக்களிடமிருந்த தவறான பக்தி முயற்சிகளை களைந்த இவரை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1952ஆம் ஆண்டு மோன்சிங்கராக உயர்த்தினார். கத்தோலிக்க மறையுண்மைகளை பொதுநிலையினரும் அறிந்து இறைப்பணிகளை செய்வதற்கு ஊக்குவித்த பேரருட்திரு ஜார்ஜ் பிரேக்கா 1962ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். மால்டாவின் 2ஆம் திருத்தூதர் என்றழைக்கப்பட்ட ஜார்ஜ் பிரேக்காவினை திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ஜார்ஜ் பிரேக்காவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இளைஞர்கள் இறைபக்தியில் சிறந்து விளங்க ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் உடற்பயிற்சி செய்து உடலிற்கு தேவையான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்பு